ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம மயில் சாமியார் வேஷம் போட்டுட்டு அந்த கோயில்ல எல்லாருமே ஏமாத்திட்டு இருந்தாரு. ஆனா நம்ம காளியம்மா வந்து மயில் பண்றதெல்லாம் அப்படியே நம்புற மாதிரி சீனை போட்டாங்க. மயிலும் நம்ம பண்ண வேலையெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதே, சூப்பரா அந்த ரெண்டு குற்றவாளிகளை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாவை ஏமாத்துற மாதிரி நிறைய டைலாக்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காளியம்மாவும் நம்புற மாதிரி அப்படியா சாமி இப்படியா சாமின்னு கேட்டுட்டு எங்க வீட்டுக்கு கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மயில், சுவாதி, ரேவதி, ரோகிணி 3 பேரையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. என்னடா இது, காளியம்மா இவ்வளவு முட்டாளா இருக்காங்களே, நம்மளோட அடையாளத்தை கொஞ்சம் கூட கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே அவங்க பின்னாடியே போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து வீட்டை சுத்தி பார்த்துட்டு ஒரு ரூம் மட்டும் போட்டி இருக்கு, ஒருவேளை இங்கதான் அந்த 2 பேரை அடைச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் கிட்ட சொல்ல, மயிலும் எப்படியோ சாக்கு சொல்லி அந்த ரூம் கிட்ட போயிடுறாங்க. அங்க போயிட்டு உள்ள அந்த 2 பேரையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து காளியம்மா பின்னாடி வந்து நிக்கிறாங்க. காளியம்மாவை பார்த்ததுமே 4 பேருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. காளியம்மா சொல்றாங்க, என்ன ரேவதி, முகத்துல சந்தனம் பூசிக்கிட்டு மாறு வேஷத்துல வந்தா என்னால என்ன உங்களை கண்டுபிடிக்க முடியாதா? நான் என்ன எதையுமே தெரியாம சைன் போடுறதுக்கு உங்க அம்மா கிடையாது, நான் காளியம்மா அப்படிங்கிற மாதிரி காளியம்மா சொல்ல, இதை கேட்டுட்டு ரேவதி, மயில் எல்லாருமே அச்சச்சோ நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரு திரு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ காளியம்மா சொல்றாங்க, இவன்லாம் ஒரு சாமியார், இவனெல்லாம் போயிட்டு நான் நம்புவானா? நீ என்ன மாதிரி வேஷத்துல வந்தாலும் இந்த காளியம்மா கிட்ட உன் ஆட்டம் செல்லாது அப்படிங்கிற மாதிரி இந்த 4 பேரையுமே இந்த ரூம்ல அடைச்சு வைக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு காளியம்மா, எங்க அம்மாவை ஏமாத்தி நீ சொத்தை எழுதி வாங்கியிருக்கலாம், ஆனா கண்டிப்பா என்னோட புருஷன் நீ சும்மா விட மாட்டாரு. என் புருஷனை நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, பாரு அடுத்த ஆப்பு உனக்குதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு காளியம்மா வந்து சிரிக்கிறாங்க. என்ன, உன் புருஷனால கூட எதுவுமே செய்ய முடியாது, நீ வேணா பாரு, உங்க 4 பேரையும் வேவுப்பா காமிச்சு விட்டான்ல, பாத்தீங்களா உங்க 4 பேரோட கதி என்ன ஆச்சுன்னு. 4 பேரும் இப்ப நல்லா மாட்டிக்கிட்டீங்க, இனிமேட்டு நீங்க இந்த ரூம்ல இருந்து தப்பிச்சே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ரேவதி வந்து போன் எடுத்து கார்த்திக்கு கால் பண்ண போறாங்க. அப்போ போன் வந்து யாருக்குமே போல, என்ன காலே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ காளியம்மா சொல்றாங்க, அது எப்படிமா உங்களை இந்த ரூம்குள்ள போட்டு அடைச்சு வைக்கிறேன்னா நான் சும்மாவா அடைச்சு வைப்பேன், நீ யாருக்கு ஃபோன் பண்ணாலும் இங்க இருந்து கால் போகவே போகாது, அந்த அளவுக்கு நான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மயில் நினைக்கிறாங்க, என்னடா இது, காளியம்மாவை ஈஸியா ஏமாத்திடலான்னு பார்த்தா இது பலே கில்லாடியா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு காளியம்மா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா கண்டிப்பா என் புருஷன் எங்களெல்லாம் வந்து காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காளியம்மா வந்து பார்க்கலாம் அதே அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரையும் உள்ள வச்சு பூட்டிடுறாங்க. அப்போ கார்த்திக் வந்து போனையே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன 4 பேரும் அங்க போனாங்க, எந்த ஒரு தகவலுமே தெரியலையே, அவங்களுக்கு கால் பண்ணாலும் போக மாட்டேங்குது, இதுல ஏதாச்சும் தப்பு நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ரேவதி, சுவாதி, ரோகிணி, மயில் இவங்க 4 பேரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே, எனக்கு காளியம்மா மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு காளியம்மா வீட்டுக்கு வராங்க. அங்க போயிட்டு நம்ம கார்த்திக் வந்து விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா கண்டிப்பா காளியம்மா வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி வேற வக்கீல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு வழி பண்ணி அந்த வீட்டை எனக்கு மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வக்கீல் சொல்றாங்க, இல்லம்மா நீங்க வந்து மனசார அந்த வீட்டை சிவனாண்டி பேர்ல எழுதி கொடுத்திருக்கீங்க, இதுக்கப்புறம் என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னையே ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கிட்ட கேட்க, அதுக்கு வக்கீல் சொல்றாங்க, என்னம்மா நீங்க நல்லா படிச்சவங்க, நல்ல புத்திசாலி, நீங்க போயிட்டு இப்படி ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கேட்கும்போது அதுக்கு சாமுண்டீஸ்வரி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சரி பெண்களோட சுய தொழில் உதவிக்கு உதவி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்த எழுதி கொடுத்தேன், ஆனா இவங்க இப்படி தில்லாலங்கடி வேலை பார்ப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டு நிக்கிறாங்க. அப்போ ராஜராஜன் வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, நீ எதுக்காக கவலைப்படுற, அதான் நம்ம மாப்பிள்ளை ராஜா போயிருக்கான்ல, அவன் போனாலே வெற்றியோட தான் வருவான், நீ எதுக்குமே கவலைப்படாத, கண்டிப்பா இந்த வீடு நம்மள விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் வந்து சாமுண்டீஸ்வரியை தைரியப்படுத்திட்டு இருக்காங்க. அது என்னமோ நம்ம கார்த்திக் போனாலே அந்த வேலை வந்து முடிஞ்ச மாதிரி தான். நம்ம கார்த்திக் வந்து இதுக்கு பின்னாடி காளியம்மா தான் இருக்காங்க, அவங்கள விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சு கண்டிப்பா இந்த வீட்டை மீட்டு கொடுத்துருவாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.